மூன்றாவது வார்த்தை तीसरा शब्द யோவான் 19 जॉन की किताब 26 27 சத்தமா யாராவது படிக்க பார்க்கலாம் 19वां अध्याय में 26-27 वर्ष पढ़िए। John 19 verses 26 27 அல்லேலூயா. குடும்ப சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனையை இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். यहाँ पर परिवार के दौरान जो भी मतलब की तकलीफ है परमेश्वर वहाँ पर क्रूस के रहने के समय में देख रहे करके आप लोग देखते हैं। ஸ்திரியே அதோ உன் மகன், यहाँ पर बोलता है कि ये स्त्री है, ये देखिए तेरा पुत्र है करके। தனக்கு அன்பான யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்றார். उनके पहले योवान के चेले को देख के बोलते कि ये तेरा माता है करके। தான் போய்விட்டாலும் தன் தாய்க்கு ஒரு அடைக்கலம் பாதுகாப்பு தேவை என்று இயேசு அறிந்திருந்தார். यीशु जाने लगे उनका माता के लिए कोई एक चाहिए, रखवाला चाहिए करके परमेश्वर जानते थे। இயேசு கிறிஸ்துக்கு பிறகு பிறந்த அவருடைய சகோதரர்கள் அங்க இருந்தாங்களா இல்லையான்னு அங்க எழுதப்படல. यीशु के बाद में जो भी जन्म हुए थे उसके भाई लोग उधर थे कि नहीं थे, इसमें कुछ लिखा नहीं था। இயேசுவின் தகப்பனார் அந்த யோசேப்பு அங்க இருந்ததாக காணப்படல. यहाँ पर उसके पिता योसेफ वो भी उस जगह पे थे करके वैसा कुछ लिखा नहीं था, कुछ पता नहीं। ஒரு இடத்துல இயேசு பிரசங்கம் பண்றப்போ வந்து சொல்றாங்க, एक जगह में जब परमेश्वर प्रचार कर रहे थे उधर आके बोल रहे போதகரே உண்மை காண உங்க அம்மா சகோதரர் எல்லாரும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. परमेश्वर आपको देखने के लिए आपके माता पिता सारे भाई लोग आए करके बोल रहे थे। அப்பனா அங்க அப்பா இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா போயிட்டு இருக்கிறாரு உலகத்தை விட்டு. तभी उधर आप लोग देखते कि कभी पिता ने वो बोले कि दुनिया से चले गए। அங்க இயேசு சொல்லுகிறார் என் தாயார் யார், तब परमेश्वर ने पूछते कि मेरा माता कौन है, சகோதரன் யார்? मेरे भाई लोग कौन है। தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகப்பனும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார்கள். परमेश्वर की इच्छा के अनुसार जो किया करता वही मेरे माता पिता मेरे भाई बहन लोग है करके परमेश्वर बोलते हैं। அவரை பார்க்க வந்த அவங்க அம்மாவுக்கு அவங்க சகோதரர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? उधर देख के आने लोग उसका माता जी को और उसके भाई लोगों को कैसा रहेगा। இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 4 பேரு சகோதரர்கள் பிறந்ததா சரித்திரம் சொல்லுது. ஒரு பெண், அதாவது இயேசுக்கு தங்கச்சி கடைசியா பிறந்ததா சரித்திரம் சொல்லுது. यीशु के बाद 4 लोग जन्म हुए थे, उसमें 3 भाई लोग और एक बहन थी करके उधर लिखा था। இவன் தச்சருடைய குமாரன் அல்லவா, யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவன் சகோதரர்கள் சகோதரி நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவான்னு பேசுறாங்க. ये मतलब कि யோசேப் का पुत्र है ना, इसके साथ उसके भाई बहन लोग है करके वैसे लोग उधर बोल रहे थे। எந்த காரியத்துக்கு அந்த நேரத்தில் இயேசுவை பார்க்க வந்தாங்களோ தெரியாது. ஒருவேளை இயேசுவின் தம்பி ஃபர்ஸ்ட் தம்பி கல்யாண விஷயமா பேச வந்தாங்களா என்ன ஏது புரியல. उन लोग ने किस चीज के लिए उधर आए थे बात करने के लिए कुछ नहीं जानते। यीशु का जो छोटा भाई था उसका शादी के लिए बात करे कुछ पता नहीं था उधर। அந்த வார்த்தை நிமித்தம் ஒருவேளை அது முதல் சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டாங்களா பின்வாங்கிட்டாங்களான்னு தெரியல. वो शब्द के बाद जो लोग ने परमेश्वर को पीछे हट गया क्या कोई पता नहीं कुछ। ஆனா யூதா யாக்கோபு இயேசுவின் சொந்த சகோதரர்களில இந்த 2 பேர் இயேசுவுக்கு சீடர்களாய் மாறிவிட்டார்கள். बट इसमें यीशु के जो भाई लोग के 2 जन थे यूदा और याकूब, उन लोग ने यीशु के चेले बन गए थे। யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் இயேசுவின் தம்பி எழுதியது தெரியுமா? ये याकूब का जो ये किताब है वो परमेश्वर का भाई ने लिखा वो किताब है। யூதா எழுதின பொதுவான நிருபமாகிய ஒரே ஒரு அதிகாரம் இயேசுவின் தம்பி எழுதியது யூதா. यूदा का किताब में एक ही अध्याय है, वो भी अध्याय परमेश्वर के भाई ने लिखा था। இங்க தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு அடைக்கலத்தை வைத்து விட்டு போகிறார். यहाँ पर परमेश्वर ने अपने परिवार के लिए एक रक्षक रख के गए थे। நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும். परमेश्वर सारी चीजों को अच्छाई से जानते हैं। 10 கட்டளைகள் இயேசு கிறிஸ்துக்கு நன்றாக தெரியும். परमेश्वर ने 10 वादा को अच्छे से रखे थे। அதுல 5ஆம் கட்டளை என்ன தெரியுமா? उसमें 5वां वादा क्या था? Honor your father and your mother. तेरा माता पिता को आदर कर करके लिखा है। Are you put a honor or put a hot stone upon them? கனம் பண்றீங்களா கனமான கல்ல தூக்கி போடுறீங்களா? तो उनको आदर करेगा कि नहीं? मतलब कि तुझे बहुत बड़ा आदर का पत्थर तेरे ऊपर डालूं क्या? இயேசு பாருங்க பெற்றோரை கடைசி வரை கனம் பண்ணினார். परमेश्वर देखो उनके माता पिता अंतिम समय तक उनको आदर करके चल रहे थे। Son of God and man of God ஆனால் பெற்றெடுத்த தாய்க்கு கீழ்ப்படிந்தார். परमेश्वर मतलब कि एक सच्चाई के व्यक्ति थे, परमेश्वर के पुत्र थे और उनके माता का पुत्र थे, सच्चाई के द्वारा से चल के आ रहे थे। இந்த இடத்துல அம்மான்னு சொன்னார்னா அங்க ஓ இயேசு பெற்றெடுத்த அம்மாவனா அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து பிரச்சனை அவர்களால வரும்னு சொல்லி யாரோ ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஸ்திரியே அது ஒரு மகன்னு தன் தாய்க்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். इस जगह में परमेश्वर ने उनको माता करके नहीं बोलता ये नारी ये देखो तेरा पुत्र करके दूसरे किसी से बात करने की तरह कर रहे, क्योंकि उनके लिए
कोई मतलब की तकलीफें नहीं आनी चाहिए। இயேசு அப்படி சொன்னது ஏன் என்று அம்மாவுக்கு புரிந்தது, யோவானுக்கும் புரிந்தது. परमेश्वर ने क्यों वैसा कहा करके उनका माताजी को भी समझ में आ गया, योना को भी समझ में आ गया। அவர் தன்னுடைய சொந்த தாயாக அன்னை மரியாளை யோவான் ஏற்றுக்கொண்டார். योना ने मतलब कि उनको अपना खुद का माता की तरह उनसे समर्पण कर दिया था। இயேசுவுக்கு நன்றாக தெரியும், எல்லாரை விட யோவான் ரொம்ப அன்பானவர். परमेश्वर सारे चीजें अच्छे से जानते थे, योना है वो बहुत ज्यादा प्यारा चेला था। என்னை அதிகமாய் நேசிக்கிற என்னுடைய நண்பனை போன்றவன் என் தாயை கட்டாயம் காப்பாற்றுவான் என்று இயேசுவுக்கு நன்றாக தெரியும். मुझे अधिक प्यार करने वाला मेरा एक दोस्त है, वो मेरे माता जी से भी उसी तरह से प्यार करेगा करके जानते थे। அதே போல ரத்த சாட்சிகளிலேயே எல்லாரை விட கடைசியாக மரித்தது யோவான் தான். उसी तरह खून के जो भी मतलब की गवाही पे अंतिम पे मरने वाला अपना ये योना था। அதுவும் இயேசுவுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். वो भी परमेश्वर अच्छे से जानते थे। அப்போ அம்மா வயதாகி மரிக்கிற வரைக்கும் இந்த யோவான் நம்ம அம்மாவை காப்பாற்றுவார் என்ற நல்ல எண்ணத்தோடு இயேசு அப்படி செய்தார். उनका माताजी जब उम्र होके मरेंगे तब तक ये जॉन उनके साथ रहेगा करके परमेश्वर अच्छे से जानते थे। பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் வயதாகி மரிக்கும் வரை அல்லது அவங்களுக்கு முன்னாடி நீங்களும் ஒருவேளை மரிக்க வேண்டியதா இருந்தால் அதுவரை பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், அவங்களை காப்பாற்றணும், அவங்களை ஆதரிக்கணும். உன் தாய் தகப்பன் முதிர் வயதாகும் பொழுது அவர்களை தள்ளிவிடாதே என்ற வார்த்தைக்கு கீழ்ப்படி. बच्चे लोग अपने माता पिता का आप लोग आदर करो, उनको उम्र होने तक भी उनके साथ रहो, उनको कभी भी आप लोग ये मत करो। அப்படியாப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டாயிருக்கும். उसी तरह से रहने वाले को परमेश्वर की आशीर्वाद संपूर्ण रहेगा। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को जो सुन के चलेंगे परमेश्वर उनको आशीर्वाद रखेंगे। ஒரு இடத்துல மேல ஏற போறோம்னா அந்த மேல் படியில போய் நம்ம நிக்கணும்னா மேல் படிக்கு முதல் படி என்ன படி? கீழ்ப்படி. அந்த கீழ்ப்படி மேல கால் வச்சாதான் நம்ம மேல் படிக்கு போக முடியும். एक जगह पे अगर अपन को ऊपर चढ़ के जाना रहेगा तो ऊपर जाने के पहले अपन को किधर रखना पड़ेगा? पे नीचे के ओर स्टेप पे रखना पड़ेगा, वही अपन को ये பெற்றோருக்கு விரோதமா எழும்பவே கூடாது. अपने माता पिता के विरोध कभी भी नहीं उठना चाहिए। பெரியவங்களுக்கு விரோதமா எழும்பவே கூடாது. बड़े लोगों के विरोध कभी भी उठना नहीं चाहिए। ஊழியக்காரருக்கு, பாஸ்டருக்கு அல்லது மிஷனரிகளுக்கு, சுவிசேஷகர்களுக்கு விரோதமா எழும்பவே கூடாது. सेवक लोगों परमेश्वर को जो भी सेवा करते उन लोगों के विरोध भी कभी भी उठना नहीं चाहिए। இவங்க எல்லாரும் பெற்றோர் ஸ்தானத்துல நிற்கிறார்கள். ये सारे जन अपने माता पिता के स्थान पे खड़े हैं। நமக்கு கல்வி கற்றுத் தருகிற உபாத்தியாயர், டீச்சர்ஸ், ஹெட்மாஸ்டர், வாத்தியார் பெற்றோர் ஸ்தானத்துல நிற்கிறார்கள். अपन को जो भी शिक्षा सिखा रहे अपना टीचर्स लोग, शास्त्र लोग, वो सारे जन अपने माता पिता के स्थान पे खड़े हैं। அதனால இப்ப கூட 6ஆம் கிளாஸ்ல எனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்த ஹெட்மாஸ்டர் அப்பப்ப அப்படி வளர்த்துவார் தெருவுல. இப்ப கூட அந்த பயம் எனக்கு இருக்குது. அவரை பார்த்தா சார் குட் மார்னிங் சார் என்னவேன். अभी भी मुझे जो 6th स्टैंडर्ड पे मुझे इंग्लिश सिखाए थे वो मतलब कि रास्ते में फिरते रहे, कभी भी उनको देखूंगा तो गुड मॉर्निंग बोलता हूँ। என்னடா பவுல் எப்படி இருக்கிறேன்னு அந்த டா போட்டாவே எனக்கு ஒரு பெரிய என்னன்னா அவரு நேசிக்கிறாரு அவ்வளோ. वो मतलब कि बोलते कि क्या पाउल कैसा है करके ऐसा पूछते हैं। நான் படிக்கிறப்பதான் டா போட்டு பேசுனீங்க, இப்ப நான் இயேசு ஊழியக்காரன் ஏன் இப்ப என்ன டா போட்டு பேசுறீங்கன்னு நான் கேட்க கூடாது. நான் ஒரு ஸ்டூடெண்ட். मैं जब पढ़ता था कभी उन्होंने मुझे डांट बोल के बोला, अभी मैं परमेश्वर का सेवक, मैं वैसा पूछ नहीं सकता उनसे। பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை பையனை வாடா டே நைனா அதில் தான் ரொம்ப அன்பு இருக்குது. जो माता पिता अपने बच्चे को इधर आ उधर आ करके अक्सर बुलाते हैं उसी में अधिक प्यार है। நண்பர்கள் கூட பாருங்க, யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்கதான் என்னடா மச்சி எப்படி இருக்கிற, என்ன சாப்பிட்டியா அப்படிலாம் பேசுவாங்க. அதுலதான் ஒரு பெரிய அன்பு இருக்குது. दोस्त लोगों को भी देखिएगा, अरे भले की जो प्यार करते उन लोग उनको अक्सर बुलाते हैं, अरे इधर आजा खाना खाए क्या वैसा पूछते हैं। பிரதர், பாஸ்டர், பிரைஸ் எல்லாம் அலையில கேட்டு 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 இந்த காதுக்கு கூட படிச்ச பசங்க, டேய் பவுல என்னடா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறான்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஆனாலும் அது சந்தோஷமா தான் இருக்கணும். ब्रदर पास्टर करके बुलाते आते आते कान सुनते सुनते हो गया, अरे कभी दोस्तों अरे पौल कैसा है यार तू, वैसा पूछते हुए कभी अच्छा ही लेना चाहिए। அதான் தாழ்மைக்கு அடையாளம். वही आपके लिए मतलब कि नीचा स्तर की आपका ये है। நண்பர்களாய் மாற ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பம் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். यीशु का दोस्त बनने के लिए परमेश्वर एक जगह आपको रखा है। இயேசுவை ஏற்றுக்கொள்றப்ப அவருடைய பிள்ளைகளாகிறோம். परमेश्वर को स्वीकार करने परमेश्वर के पुत्र बन जाते हैं। அவரோடு கூட பாடுகளை சகித்து ஊழியத்தை செய்யும் பொழுது நாம் நண்பர்களாகிறோம். उनके लिए जब अपन लोग पे कर रहे तो कभी अपन लोग उनका दोस्त बन जाते हैं। அவரோடு கூட கைகோர்த்து நடக்கும் பொழுது அவருடைய மனவாட்டியாக நாம் மாறுகிறோம். उनके साथ हाथ पकड़ के चले गए हम अपन लोग उनके लिए एक बन जाते, रिश्ते में बन जाते हैं।
அவருடைய பாடுகளை தியானிக்கிறோமே, उनकी कठिनाई को अपन लोग ध्यान करते हैं। அவரோடு கூட நாமும் பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்ய போகிறோம். उनके साथ उनके जो कठिनाई अपन भी अगर सहेंगे तो उनके साथ अपन लोग राज भी करेंगे। Praise the Lord. Hallelujah. हालेलुया।